ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா ஹெல்த் டிப் சேனல். நம்ம சேனலில் நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சி டைமில் காஃபி டீ எடுத்துக்கலாமா இல்லை எடுத்துக்கக்கூடாதா, அதனால் என்ன ஆகுன்ற விஷயம் நான் கூட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி என்னோடய சேனலில் எல்லா ப்ரெக்னென்சி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், காஃபி டீயில் வந்து நிறைய கேஃபைன் இருக்கும். ஸோ வந்து ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளீடிங் ப்ரெக்னென்சி டைமில் ப்ளீடிங் ஆகும். ஒரு சிலருக்கு அப்படி ப்ராப்ளமே இருக்காது. அந்த மாதிரி எனக்கு இல்லவே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ எனக்குலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, டீ காஃபிஸ் வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி நான் எடுத்துக்கவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அது நல்லது இல்லை. மேபி உங்களால் காஃபி குடிக்காமல் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் டேக்கு நீங்கள் ஒரு கப் காஃபி இல்லை 2 கப் காஃபி நீங்கள் குடிங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் 4-5 கப் அது மாதிரி எடுக்காதபடி நீங்கள் வந்து உங்களுக்கும் அமௌண்ட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காஃபி டீ எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் டயபெட்டிஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் சுகர் ஆட் பண்ணாதீங்க. சுகர் ஆட் பண்ணாமல் குடிங்க, ஓகேங்களா? ஸோ அதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சுகர் லெவல் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஸ்வீட்டு அதிகமாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தாரா ஹெல்த் டிப்ஸ்.